இதுல வந்து இன்னொரு முக்கியமான விஷயமாக இது பார்க்க வேண்டியிருக்கிறதா? இப்ப கூட்டணி ஆட்சி, கூட்டணியில் ஆட்சி, நீங்க காங்கிரஸ் கட்சி வந்து ஒட்டுமொத்தமாக இதை நீங்க ரொம்ப சீனியர் ஒரு மெம்பர், இதில் நீண்ட காலமா அரசியல் பார்த்துட்டே வரீங்க. உங்க குமுறல்களை கூட நீங்க சில நேரத்தில் வெளிப்படுத்தியிருக்கீங்க. இவ்வளவு வருஷமா இருந்திருக்கிறோம், ஒரு பெரிய எங்களுக்கான ஒரு பெனிஃபிட்டே எதுவுமே இருந்ததில்லை என்று சொல்கிறீர்கள். கூட்டணியில் ஆட்சிங்கிறது உங்க கிரீஷ் ஜோடங்கர் உட்பட அனைவருமே இருக்கிறாங்க. பட் வாய்ஸஸ் நிறைய டிஃபரன்சஸாக வருது. எதை எதிர்பார்த்து இந்த வாய்ஸஸ் வருதுன்னு புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. சார் சொல்றது, அதாவது நண்பர் வந்து உமா மகேஸ்வரன் பேசும்போது நீங்களும் முதல் புள்ளியில் ஆரம்பிச்சது என்னன்னா, மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சின்னா முதல்ல அதுக்கு வந்து நான் ஒரு சின்ன விளக்கம் உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் ஆஸ் அ லாயரா ஐ வாண்ட் டு டெல் தட். மாநிலத்தில் சுயாட்சின்னா மாநில உரிமைகளை காப்பது, மத்தியிலே கூட்டாட்சினா அனைத்து மாநில உரிமைகளையும் சேர்ந்து படியான மத்தியில் ஒரு ஆட்சி. அதாவது மாநில உரிமைகளை காப்பாற்றுகின்ற மாநில உரிமைன்னா கலாச்சார உரிமை, கல்வி உரிமை, முக்கியமா இதை காப்பாற்றுறதுக்கு தான் நம்ம வந்து அந்த மாநிலத்தில சுயாட்சி, மத்தியில கூட்டாட்சி. இப்போ நீங்க என்ன பொருள்பட பேசுனீங்கன்னா, ஆஸ் ஐ அண்டர்ஸ்டாண்ட், மாநிலத்துல மத்தியில கூட்டணி ஆட்சி, மாநிலத்துல கூட்டணி இல்ல, தன்னைத்தானா அவங்க மட்டுமே ஆட்சி செய்வாங்க அப்படின்ற பொருள்பட பேசுனீங்க. அது தவறு. அந்த நோக்கில் பார்ப்பது தவறு. சரி, நண்பர் உமா மகேஸ்வரன் பேசும்போது இல்ல ஒரு சின்ன கிளாரிபிகேஷன், நீங்க சொன்னீங்க, ஒரு கிளாரிபிகேஷன் சொன்னீங்க. இதுதான் ஏற்கனவே இருந்ததா இல்ல இப்போ 2026க்கு இருக்க போதா? அதுதான் கேள்வி. அதுதான் சார் கேள்வி. மத்தியில் அதுதாங்க நான் இப்ப என்ன சொல்றேன்னா, மாநில சுயாட்சி, மாநிலத்தில் சுயாட்சினா மாநிலத்தில் உள்ள உரிமைகளை காக்கின்ற ஆட்சி, காப்பாற்றுகின்ற ஆட்சி. அது கூட்டணி ஆட்சியா? அது கூட்டணி ஆட்சியா? கூட்டணி இல்லாமல் அது கிடையாது. அதுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்ல. மத்தியில கூட்டாட்சினா மத்தியில பொறுத்தவரையிலும் அனைத்து மாநிலங்கள உரிமைகளையும் காக்கின்ற காப்பாற்றுகின்ற ஆட்சி, அதான் மத்தியில் கூட்டாட்சி. சரி, மத்தியில கூட்டணி ஆட்சி கிடையாது. சரியா? அதை நான் வேறுபடுத்த விரும்புறேன். இல்ல மத்தியில கூட்டாட்சி, கூட்டணி ஆட்சி இல்லைன்னு சொல்றீங்க. மாநிலத்தில் சுயாட்சின்னா அதாவது எந்த மாநிலத்தில் ஆட்சி நடக்கின்றதோ அந்த மாநிலத்தினுடைய கலாச்சார உரிமை, கல்வி உரிமை, அதை உள்ளடக்கி சமூக நீதி உரிமை, உணவு உரிமை, எழுத்துரிமை, அதாவது அந்த மொழி உரிமை, குறிப்பாக அந்த இன உரிமை, மொழி உரிமை, கலாச்சார உரிமை காக்கின்ற ஆட்சி தான் மாநில சுயாட்சி. சரி, இந்த ஒரு நிமிஷம் சார், கொஞ்சம் டைசெக்ட் பண்ணலாம் சார், ப்ளீஸ். நீங்க அவசரப்பட்டு மூவ் ஆக வேண்டாம், ஒரு சின்ன பிரேக் தேவை. இப்ப மாநிலத்தில் சுயாட்சி நீங்க சொல்லிட்டீங்க, ரைட்? இப்ப நீங்க அதுக்கு ஒரு புது கிளாரிபிகேஷன் கொடுத்துருக்கீங்க, அதாவது எக்ஸிஸ்டிங் கிளாரிபிகேஷன் கொடுத்துருக்கீங்கன்னு நான் எடுத்துக்கிறேன். இந்த ஆஸ்பெக்ட்ஸ் வந்து உங்களுக்கும் திமுகவுக்குமான வித்தியாசம் ஏதா இருக்கா சார் இதுல? இதுலதாங்க எங்களுக்கும் திமுகவுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னா, நாங்க வந்து மொழி உணர்வுகளையும் சிலது நாங்களும் திமுகவோடு இன்றைக்கு தந்தை பெரியாரினுடைய கொள்கைகளை ஏற்கின்ற அளவில் நாங்கள் இருக்கின்றோம். தந்தை பெரியாரினுடைய கொள்கைகளை தமிழ்நாட்டில் கல்வி உரிமை, மொழி உரிமை, மதச்சார்பின்மை, சமூக நீதி உரிமை, இதை எல்லாமே கலாச்சார உரிமை முக்கியமா, இதையெல்லாம் நாங்கள் வந்து ஏற்றுக்கிறோம், வரவேற்கின்றோம். இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டினுடைய பண்பாடு, கலாச்சார, கல்வி உரிமைகளை காக்கின்ற விதத்தில் உதாரணமாக அனைத்து மாநிலங்களுக்கும் உதாரணமாக இருக்கிறது. அதனால நாங்கள் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி ஆதரிக்கின்றது. அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. நீங்க தானே சார் சொன்னீங்க. இப்ப ஒரு நிமிஷம் கிரீஷ் ஜோடங்கர் சொல்றாரு என்னன்னா, நாங்க ஒரே ஸ்டாண்ட்ல நிக்கிறோம், மதச்சார்பற்ற கொள்கையில நாங்கள் முன்னணி நிக்கிறோம் அப்படின்னா, அப்படி என்றால் நீங்கள் அந்த பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்க ஒண்ணா நிக்கிறீங்க அப்படிங்கிற இடத்துல அந்த சுயாட்சி வருகின்ற போது அந்த சுயாட்சியில் நீங்கள் கூட்டணியில் இருப்பீர்களா அப்படிங்கறதா சார் கேள்வி. சார் அது வந்து செப்பரேட் சார். சுயாட்சின்றது அதை தான் நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புறேன். அதாவது சுயாட்சி என்பது மாநில உரிமைகளை காப்பது, மாநில உரிமைகளை பற்றி மாநில உரிமைகளை அடையாளமாக வைத்துக் கொண்டு ஆட்சி செய்வது. சரியா? மாநில உரிமை தான் என்ன, அந்த ஆட்சியில் நீங்கள் பங்கேற்பு சார். நீங்க சொன்னதை நான் புரிஞ்சுக்கிறேன் சார், நீங்க சொன்னதை நான் புரிஞ்சுக்கிறேன்.
அந்த ஆட்சியில் நீங்கள் பங்கேற்பீர்களா? அதைத்தானே நீங்க கேள்வியா வைக்கிறீங்கிறதா இப்ப நாங்க என்ன கேட்கிறோம்னா, எங்களை பொறுத்தவரையிலும் 1971 74 அன்னைக்கு டிஎம்கே காங்கிரஸ் அலைன்ஸ், 77 78 காங்கிரஸ் ஏடிஎம்கே போனது, அதுக்கு திருப்பியும் டிஎம்கே காங்கிரஸ் அலைன்ஸ் தான் தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கு. சரியா? நாங்க இன்னைக்கு வரலாம் டிஎம்கே காங்கிரஸ் அலைன்ஸ்ல தான் தமிழ்நாட்டில் இருந்துட்டு இருக்கோம். நாங்க 130 சீட்டு வாங்கி 2 டிஎம்கேவும் காங்கிரஸும் சரிபாதியாக நின்று இருக்கிறது. ஆரம்ப காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா பாராளுமன்றம் காங்கிரஸ் கட்சிக்கு, மாநில தேர்தல் வரும்போது அங்கு இருக்கின்ற திராவிட கட்சிகள், இப்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகமாக இருக்கட்டும் அல்லது திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், அவர்கள் முன்னிலைப்படுத்துவது. இப்ப நீங்க அந்த இது பேட்டர்ன் இப்ப மாறி இருக்கு. இப்ப நீங்க மத்தியில பாத்தீங்கன்னா பாராளுமன்றத்துல இன்னைக்கு 20 சீட்டு 22 சீட்டு 25 சீட்டு வரலும் மாநில கட்சிக்கு நாங்க ஒதுக்குறோம். 10 சீட்டு தான் எடுத்துக்கிறோம். இன்னைக்கு அந்த ரேஷியோ பாருங்க. அதன் அடிப்படையில் தான் நம்ம ரேஷியோ, அதாவது ப்ரொபோர்ஷனேட்டா இருக்கணும். எங்களுடைய இலக்கு மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சியை கொண்டு வருவது, அதாவது தேசிய அளவில் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி ஆட்சி செய்ய வேண்டும். சரி, ஏன்னா நாங்க இந்திய தேசிய கட்சி தேச எல்லா மாநிலத்திலும் இருக்கின்றோம். சார் அது அண்டர்ஸ்டுட் சார், அது அண்டர்ஸ்டுட் சார், இது அண்டர்ஸ்டுட். நீங்க நான் என்ன கேக்குறேன்னா, நீ தயவு செய்து மாநிலத்தில் மட்டும் பத்தி பேசுங்க. ஏன்னா இப்ப கேள்வி எழுந்திருக்கிறது வரேங்க, அதுக்கு தான் வரேன். இப்போ நீங்க அப்போ நாங்க எங்க கிட்ட நீங்க தேசம்னு வரும்போது நீங்க ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில 8 அமைச்சர்களை நாங்கள் கொடுத்துள்ளோம், மாநில கட்சிக்கு ஒதுக்குறோம். அதே போல இப்ப நாங்க என்ன கேட்கிறோம்னா, நாங்க மந்திரி சபை அமைத்தால் நாங்க 8 அமைச்சர்களை உங்களுக்கு அமைக்கின்றோம், தாராளமாக தருகின்றோம். அதே போல நீங்கள் மந்திரி சபை அமைத்தால் தார்மீக அடிப்படையில் நல்ல இதயத்தோடு நீங்கள் காங்கிரஸ் கட்சியை மந்திரி சபைக்குள் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஆரம்பத்திலிருந்தே இந்த குரலை கொடுத்து கொண்டிருக்கின்றோம், வலியுறுத்தி வருகின்றோம். மாற்று கருத்தும் இல்ல. திரு கனகராஜ் நாயுடு அவர்கள் பவன் கல்யாணுக்கு இப்ப மந்திரி சபையில இடம் கொடுத்து, ஐ அண்டர்ஸ்டாண்ட் சார். கனகராஜ் சார், இதுல நீங்க சொன்னதுக்கு நீங்களே முரண்படுறீங்களோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. மாநிலத்தில் சுயாட்சி என்று திமுகவுடைய அடிநாதமாக இருக்கிறது என்று திரு உமாமேஸ்வரன் சொல்கிறார். அப்படி இருக்கக்கூடிய ஃபேக்டர்ல இல்ல, நீங்க விளக்கம் சொன்னீங்க, நான் தான் சொல்றேன், நான் மீண்டும் வரேன், ப்ளீஸ் லெட் மீ ஃபினிஷ் ப்ளீஸ். நீங்க சொன்னதுல நாங்கள் 25% கொடுக்கிறோம், அதுபோல இங்க இருக்கக்கூடியதும் கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் சொல்லுவேன். நான் முதல்ல கேட்ட கேள்விதான், அந்த சுயாட்சியில் நீங்கள் இடம் பெறுகிறீர்களாங்கிறது தான் நான் வைத்த கேள்வி. சோ அவங்க தார்மீகமா இடம் கொடுக்க வேண்டும்ங்கிறதுக்கு நீங்க ரைஸ் பண்ணக்கூடிய கொஸ்டின் தான் இருக்கே, அப்படிதான் நான் கேட்கிறேன். நீங்க தானே ரைஸ் பண்றீங்க. அதாவது வின்வின். இப்போ எங்களை பொறுத்தவரையில நாங்க என்ன கேட்கிறோம்னா, ரொம்ப காலமா நாங்க நட்புறவோடு இருக்கின்றோம், சரியா? திமுகவோடு நட்புறவில் ரொம்ப காலமா இருக்கிறோம். ஓகே. தேசிய அளவில் வரும்போது நாங்கள் எங்களுடைய ஆட்சியை, அதிகாரத்தை பகிர்ந்தளிக்கின்றோம். அதே போல தமிழ்நாட்டு மாநிலத்திற்கு வரும்போது நீங்கள் சுயாட்சி என்று கூறுகின்றீர்கள் அல்லவா? அந்த சுயாட்சி என்பது பொருள் என்ன, அதை நான் ஏற்கனவே தெளிவுபடுத்தி விட்டேன். அதாவது ஒரு கட்சி ஆட்சி செய்ய வேண்டியதுக்கு சுயாட்சி இல்ல, ஒரு கட்சி ஆட்சி செய்ய வேண்டும் என்பது சுயாட்சியினுடைய பொருள் கிடையாது. ஓகே, புரிந்து கொண்டாங்க. சரிங்க சார், ஓகே. நான் வரேன், செகண்ட் ரவுண்ட் நான் உங்ககிட்ட வரேன் திரு சூரியபிரகாஷ். அப்புறம் நான் இதுக்கு உமாமேஸ்வரன் சாருக்கு மட்டும் பதில் கொடுத்துட்டு நான் இப்ப முடிச்சுக்கிறேன், இந்த பிரேக்கு அப்புறம் வரேன். அதாவது வலிமை, காங்கிரஸ் கட்சிக்கு வலிமை பெறவில்லை, கேட்கும் இடத்தில் இல்லை, பிளாக்மெயில் பண்றாங்க, ஏதோ கூகுளி போடுறாங்க, ட்ரைங் டு புஷ் டிஎம்கே, வின் இல்ல, இவங்களுக்கு 10 எப்ப ஸ்டேட்டஸ் இல்ல அப்படின்னு சொல்றத நான் இப்ப என்ன சொல்ல விரும்புறேன்னா, காங்கிரஸ் கிட்ட வலிமை இல்லாம தான் இப்ப திமுக ஆட்சி கட்டில் ஏறியதா? காங்கிரஸ் கேட்கும் இடத்தில் இல்லைன்னா எதை வாக்கு சதவீதத்தை எடுத்துக்கிட்டா இன்னைக்கு நாங்க கண்டெஸ்ட் பண்ணது 25 இடம் தான். ஆனா எங்களுடைய வாக்கு சதவீதம் 4 இருந்து 8% இருக்கு. நாங்க கண்டெஸ்ட் பண்ணது 25 சீட்டு தான். ஆனா இதே நாங்க தொடர்ந்து 234ல 150 சீட்டு கண்டெஸ்ட் பண்ணா எங்களுடைய வாக்கு வங்கி
அதிகமாக வாய்ப்பு அதிகமாக இருக்கு. ஓகே கண்டெஸ்ட் பண்ணீங்களே சார். ஓகே கண்டெஸ்ட் பண்ணலாம்ல சார். அசெம்பிளிலயும் 150 தனியா கண்டெஸ்ட் பண்ணலாம்ல சார். பாராளுமன்றத்திலும் சரி, அவ்வளவு நாங்க இருந்தா 150 கண்டெஸ்ட் பண்ணலாம்ல சார். நிக்கும்போது, ம் இல்ல பாராளுமன்றத்துல நாங்க தனியா நிக்கும் போது ம் எங்களுடைய வாக்கு சதவீதம் 4-5% இருக்கு ம் தனியா நிக்கும் போது. அதனால 10 MP ஸ்டேட்டஸ் இல்லைன்னு சொல்றாரு. ஏன் நாங்க ஏற்கனவே 1967ல நாங்க தானே அதிகமா இருந்தோம். எம்பிக்கள் வச்சிருந்தோம், எம்எல்ஏக்கள் 234 வச்சிருந்தோம். அப்பெல்லாம் டிஎம்கே ஒண்ணும் கிடையாது. இந்த 50 வருஷத்துல நடந்த சார், இந்த 50 வருஷத்துல நடந்திருக்கக்கூடிய விஷயங்கள் 2026ல நீங்க வாட் நெக்ஸ்ட்ங்கிற கேள்வி வருதுல சார், அந்த இடத்துல தான் நம்ம வந்து பேசுறோம். அதுதான் நாம இப்போ வாட் நெக்ஸ்ட் நாங்க சொல்றோம்னா, ஆ, வரப்போற சட்டமன்ற தேர்தல் 26 பொறுத்தவரையிலும் சரி இருமுனை களமா மும்முனை களமா தெரியாது. இப்போ மத்திய உள்குத்து அமைச்சர் மத்திய சார், உள்துறை தயவு செய்து Sorry, மத்திய sorry. அமைச்சரை பேசுகிறீர்கள், நீ கவனத்தோட பேசணும். தெரியாம இருந்தேன். அதான் நான் சாரி கேட்டேன். மத்திய உள்துறை அமைச்சர் வந்து இன்றைக்கு களத்தை அவர் தான் வந்து அமைக்க போறாரு. இப்பதான் அவரு அதிமுகவோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு. மும்முனை போட்டியாக தமிழகத்தில் இருக்குமே ஆனால் ம் எந்த கட்சியும் தனி பெரும்பான்மை பெற்று தனி கட்சியாக ஆட்சி அமைக்க முடியாது. ஓகே கூட்டணி பலத்தினுடைய சப்போர்ட்ல தான் ஆட்சியில் அமர முடியும். ரைட். முதற்கட்டம் அதுதான் இப்ப வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தல் சொல்லுது. அதுதான் லயலோ கல்லூரியில் அவங்க எடுக்கிற சென்சஸ்ல இருந்து மற்றவர்கள் கொடுத்த சென்சஸ் வரலாம். இன்னைக்கு வந்திருக்கிற அப்டேட் சென்சஸ் வரையிலும் ஓகே 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 புரட்சி தலைவர் திரு விஜய் அவர்கள் வந்துவிட்டால் அவருக்கு 15-20% வாக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சார், நிஜமாவே ஐ டிடன்ட் எக்ஸ்பெக்ட் திஸ் ஃப்ரம் யூ சார். வந்து நீங்க இல்ல, இந்த ஒரு நான் கான்டெக்ட்ல சொல்றேன் கொடுவீங்க, நான் இல்ல ஐ டிடன்ட் ரியலி எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் திஸ் யூ. ஏன்னா நீங்க புரட்சி தளபதின்னு ஒரு கனோட்டேஷனோட கொடுப்பீங்கங்கிறது நிஜமா sorry. கனகராஜன் எதிர்பார்க்கல. சாரி, அது பெரும்பான்மையான காங்கிரஸ்காரர்கள் வந்து அப்படிதான் நினைக்கிறாங்க. ரைட். இல்ல வரேன் இல்ல ஐ அண்டர்ஸ்டாண்ட். நீங்க வந்து ஆன் பிகாஃப் ஆஃப் காங்கிரஸ் கட்சி பேசல, ஆன் பிகாஃப் ஆஃப் யுவர் செல்ஃப் நீங்க பேசுறீங்க. நான் ஐ டேக் தட். ரைட், நான் மீண்டும் வரேன் உங்ககிட்ட. சத்தியமூர்த்திக்கு கிடைக்காத ஒரு புரட்சி பட்டம் வந்து விஜய்க்கு கிடைக்குது காங்கிரஸ் வந்து பெரிய விஷயம். எடுக்கலாம், ரைட். எடுக்க வாய்ப்பு இருக்கின்றது. ஓகே சார், ஓகே. அதனால மும்முனை போட்டி இருப்பதனால சார், திரு சீமான் அவர்கள் இருக்காங்க, 4 முறை போட்டின்னு ஆல்ரெடி அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிறாரு சார். அதாவது திரு இனியன் ராபர்ட் சொன்ன கருத்துகள் வந்து ஒரு சில கருத்துகள் வந்து ஏற்புடையது. என்னன்னா, ஹை கமாண்ட் ஒன்ஸ் டெசிஷன் எடுத்துட்டாங்கன்னா we have to follow and obey. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அவர்கள் வந்து உயர்மட்ட ஐவர் குழுவுல நாங்கள் திமுகவோடு இருப்போம், ஆட்சியில் எங்களுக்கு பங்கு வேண்டாம், அதிகாரத்தில் பங்கு வேண்டாம் என்ற நிலைப்பாட்டை எடுத்துவிட்டால் நாங்கள் கட்டாயம் அவர்களுடன் இருப்போம். அதே போல அகில இந்திய தலைமை ஹை லெவல் காங்கிரஸ் கமிட்டி தான் இறுதி முடிவு எடுக்க போறாங்க. அந்த இறுதி முடிவு எது எடுத்தாலும் நாங்கள் அந்த கட்டாயத்திற்கு அவங்க என்ன கூறுகிறார்களோ அதற்கு ஏற்ப நாங்கள் மரியாதை கொடுத்து அதை பின்பற்றுவோம் என்பது எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. அடுத்தது இப்ப அதுல இன்னொரு விஷயம், ரைட் விங் லெஃப்ட் விங் அப்படின்னு சொன்னாரு இல்லையா, அதுல நான் மாறுபடுறேன். இப்போ டிஎம்கே காங்கிரஸ் கிட்ட இப்ப கூட்டணியில நாங்க வந்து இப்ப என்ன கேட்கிறோம், திமுகவோட கூட்டணி வேண்டான்னு யாரும் சொல்ல கிடையாது. திமுகவோடு நாங்கள் கேட்பதெல்லாம் எங்களுக்கு அதிகார பகிர்வு அப்படின்னு ஒரு குரல் வருது. இது பரவாயில்ல. இதை விட மோசமா அதிமுக பிஜேபி என்ன சொன்னாங்க, அதிமுக வந்து பிஜேபி வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. செப்டம்பர் 23ல முன்னாள் முதலமைச்சர் திரு தற்போது உள்ள எதிர்க்கட்சி தலைவர் இபிஎஸ் அவர் சொன்னார் நாங்க பிஜேபியோட எப்பவும் வேண்டாம்னு. நெல்லிக்காய் மூட்டை எச் ராஜா சொன்னாரு. இப்போ அவங்க வேண்டாம்னு சொல்லிட்டு திருப்பி வேண்டும்னு சொன்னாங்க. இப்ப அங்க ரைட் விங் லெஃப்ட் விங் ஒரே ஆளுகிட்ட வந்துருச்சா? அப்படி எடுத்துக்கலாமா? ரைட் விங் லெஃப்ட் விங் ஆயிடுமா? அது கிடையாது. நான் என்ன கிளாரிஃபை பண்ண விரும்புறேன்னா, ஒரு டெசிஷன் எடுக்கிறது ஹை லெவல் கமிட்டி எடுக்கிறாங்கன்னா அதுக்கு சூழ்நிலைக்கு ஏற்ப, சந்தர்ப்பங்களுக்கு ஏற்ப, இன்னைக்கு கள நிலவரங்களுக்கு ஏற்ப ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்க, அவ்வளவுதான். ரைட் விங் லெஃப்ட் விங் இப்ப வாய்ஸ் ஆஃப் மாணிக் தக்கூர், வாய்ஸ் ஆஃப் பிரவீன் சக்கரவர்த்தி, வாய்ஸ் ஆஃப் அண்ட் அதர்ஸ் எல்லாருமே வந்து கேடர்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு அதிகாரத்துல பங்கு வாங்கி கொடுக்கணும்னு ஒரு நிர்பந்தம் வைக்கிறாங்க. இது எங்களுடைய கட்சிக்கு உள்கட்சி சமாச்சாரம். அந்த டிபேட் கொண்டு வந்தது யாரு? இப்ப அதே டிஎம்கேல இப்ப காங்கிரஸோட வேண்டான்னு கூட்டணி வேண்டான்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்களே.
உதாரணத்துக்கு எடுத்துக்குவோம். இப்ப மூத்த சகோதரர் திரு ஆர்.எஸ். பாரதி அவர்களுடைய மகன் காங்கிரஸ் பீகார்ல 11 தான் வாங்கியிருக்கு. ஆர்.எஸ். பாரதி மகன் திமுக கிடையாது சார். ஆர்.எஸ். பாரதி மகன் திமுகவில் பொறுப்பில் கிடையாது. பொறுப்பில் இருக்கிற ஒரு இல்ல, அப்படி பொறுப்பில் இல்லாதவர் எதுக்கு அந்த இதை போடணும் அப்படின்னு கேட்கிறாரு. ஆர்.எஸ். பாரதி மகன் சொல்றது எதுக்கு உங்களுக்கு ஒரு விஷயமா வரணும்? என்ன பொறுப்புல இருக்காரு? ஆர்.எஸ். பாரதி மகன் என்ன பொறுப்புல இருக்காரு? உமா விஷயம் சார் ஆர்.எஸ். பாரதி சொல்றாரு. ரைட். அதுக்கப்புறம் இப்போ வந்து இவரு எம்பி சொல்லியிருக்காரு, அப்துல்லா சொல்லியிருக்காரு, முன்னாள் எம்பி. நாங்க என்ன சொல்றோம்னா அவங்க இப்ப சொன்னதெல்லாம் ரைட் விங்கா, டிஎம்கேல ரைட் விங்கா அவங்க எல்லாம். சரி, ஓகே சார். சார் நான் அங்க ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார் எடுத்துக்கலாம், அப்பெல்லாம் இல்ல. ரைட் சார், ஓகே. அவங்க என்ன சொல்றாங்கன்னா அவங்களுடைய பாசிங் கமெண்டா பர்சனல் கமெண்டா சொல்றாங்க. ஓகே சார், ஓகே 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 சார். கனகராஜ் சார், நான் வரேன். நிறைவு செய்ய காங்கிரஸில் உள்ளவர்களுக்கும் அவர்களுடைய கூறுவதற்கு என்ன கூறணுமோ அதை சொல்றதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கின்றது, கடமை. ரைட் சார், ஓகே. அவங்க கேக்குறாங்க இயல்பா, அவ்வளவுதான். ரைட் சார், ஓகே. அதுல என்ன இருக்கு? அதுல கூட்டணியில ரைட் விங் எங்க இருந்து வந்தது? கனகராஜ் சார் நான் எடுத்துட்டேன், உங்க பாயிண்ட் புரிஞ்சுக்கிட்டேன். ஓகே. வாவுசி மாதிரி அன்னைக்கு நாங்க என்ன ஒரு தனியா ஒரு கூட்டணி அமைச்சு இல்ல நான் பேசணும் சார். சார் ஒரு நிமிஷம். ரைட் சார், ஓகே சார், ஓகே ஓகே. கனகராஜ் சார் ப்ளீஸ் ஒரே நிமிஷம், நான் வரேன், பின்வரேன், பேசி முடிக்கிறேன். ரைட் லெஃப்ட் நான் பேசி முடிக்கிறேன். என்னை பொறுத்தவரையிலும் காங்கிரஸ் கட்சி ஹைகமாண்ட் என்ன சொல்லுதோ அதை நாங்க கேட்போம். அதான் எங்களுடைய முக்கியமான விஷயம். அதுல இருந்து மாறுபட மாட்டோம். ரைட் சார், ஓகே. எங்களுடைய ஹைகமாண்டுக்கு நாங்க இப்ப சொல்றதெல்லாம் ரொம்ப காலமா காங்கிரஸ் கட்சி 234 இருந்து 110க்கு வந்து 65க்கு வந்து இன்னைக்கு 25க்கு வந்திருக்கு. 25ல இருந்து இப்ப 18 இருக்கு. நாளைக்கு இந்த 18ன்றது வந்து 20 ஆகலாம். 20 அப்புறம் நாளைக்கு தேர்தலுக்கு போகும்போது 10 ஆகலாம். அப்போ எங்களுடைய பார்ட்டி ஐடென்டிட்டி டைல்யூட் ஆயிடும். ரைட் சார், ஓகே சார். சார் அவருடைய பெர்ஸ்பெக்டிவ் நான் கேட்டுறேன். நான் மீண்டும் உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ நான் புரிஞ்சுக்கிட்டேன். பாஜக தமிழ்நாட்டில் கால் ஊன்ற கூடாது. ஓகே 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 சார். இந்த நேரத்துல இடம் கொடுக்க மாட்டோம். சரி, ரைட் சார். அந்த புள்ளிகளை தான் திமுகவோட நாங்கள் உறவோடு இருக்கின்றோம் என்பதை கூறிக்கொண்டு, ரைட் சார், ரைட். மாநில சுயாட்சி மத்தியிலே கூட்டாட்சி என்பது அர்த்தமே வேற. சரிங்க சார், நான் புரிஞ்சுக்கிறேன். அல்ல அதை விட அண்ணா சொன்னது காலத்துக்கு பொருந்தும். ரைட் சார், 3 இந்தியன். ரைட் சார்.